போயிட்டு வரும்போது ஓவரால் மனதுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, உடல் ஹெல்த்துக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதே மாதிரி தான் எத்தனையோ நடைப்பயணங்கள், அதாவது பழனிக்கு பாத யாத்திரை போகிறதாகட்டும், அது அல்லது திருவண்ணாமலை கிரிவலமாகட்டும், அல்லது எத்தனையோ கோயில்களுக்கு, ஆன்மீகங்களுக்கு, அல்லது ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு சடங்கு இருக்குது. ஸோ அந்த சடங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் உள்ள ஆரோக்கியத்துக்கும் மிகவும் முக்கியமானது. நம்ம ஒவ்வொரு மதத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியாக இருந்தால் ஜெருசலம் போகிறது, அல்லது அவங்க லோக்கலில் ஒவ்வொரு தடவையும் ஈஸ்டரில் அல்லது குட் ஃப்ரைடேயில் அவங்க ஒரு விதமான ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது. அதே மாதிரி முஸ்லீம்ஸாக இருந்தால் மெக்கா போகிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு ரமலான் பண்டிகை, அதோடைய ஃபாஸ்டிங், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உடலை ஒரு மூமெண்ட்டால் ஒரு வித்தியாசமான ஹேபிட்ஸு, அப்புறம் நடைப்பயணங்கள், சில தர்காஸ் எல்லாம் மலை மேலே இருக்குது, அதுக்கு போயிட்டு வர்றது, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹிந்து நீங்கள் ஆன்மீக பயணங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆன்மீக பயணங்கள், அப்புறம் மலை மேல் இருக்கக்கூடிய கோயில்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மலைகள் மீது போகும்போது ஒரு உடலும் உள்ளமும் நல்ல ஆரோக்கியம் தன்மையோடு மாறுவது மட்டும் இல்லாமல் ஒரு முழுமையான ஆரோக்கிய பலன் கிடைக்குது. எத்தனையோ பேர் அந்த காலத்தில் காசிக்கு கூட நடந்து போவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஏஜுக்கு மேலே. ஸோ அந்த ஏஜுக்கு மேலே ஏன் நடந்து போகிறாங்கன்னா, மனமும் உடலும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த வித்தியாசமான ஆன்மீக நடைப்பயணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்மீக நடைப்பயணங்கள், அப்புறம் மலை ஏற்றங்கள் எல்லாமே எது குறிக்கோள் அப்படின்னு நினச்சோம்னா, அதோடைய முதன்மை குறிக்கோள் உடல் நலம், மனநலம். ஒன்றாக சேர்ந்து வாழ்வது தான் ஆரோக்கியமான வாழ்க்கைங்க. நம்ம உடல் அதிகமாக நடைப்பயணமும் மலையேற்றங்களையும் அதிகப்படுத்த அது ஒரு பழக்க வழக்கமாக, அது ஒரு ஹேபிட்டாக உருவாக்கி செய்ய உங்களுடைய ஆரோக்கியம் மிகுந்து மேம்பட்டு காணப்படும். அந்த ஆரோக்கியம்